வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதோட வெண்பொங்கல் அதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக, அதாவது கத்திரிக்காய் வச்சு ஒரு கொஸ்து ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கமகம மணத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையிலையும் பண்ணிடலாம். பாருங்கள், சூடான இட்லியோடு நான் இன்றைக்கி பரிமாறியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்கு வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ எடுத்துருக்க பருப்பு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். இதோட கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 கத்திரிக்காய், அதையும் நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு அதோட தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இது நல்லா வேக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம், வர மல்லி. அதோட ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்றேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு சூடு வர அளவுக்கு வறுத்துக்குங்க. கொஞ்சம் சூடு ஏறின பிறகு இதன் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக நீங்கள் அரைக்கணும்னு கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நரன்னு அரைச்சாக்கா போதும். இந்தளவுக்கு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, கத்திரிக்காய், அதோட பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஒரு கரெக்டான பதத்துக்கு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கரண்டியால் இன்னும் கொஞ்சம் மசிச்சு விட்டுடுங்க. இது ஏற்கனவே நல்லா குழைவாக தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். இது கடுகு, உளுந்த பருப்பு நல்லா வெடித்து வந்துட்டோம். வந்த பிறகு நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை தழைகளையும் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்து வேக வச்சுருக்கலாமே கேட்கலாம். அப்படியும் பண்ணலாம். பட் இதை போல் நீங்கள் வதக்கி கரெக்டாக லாஸ்ட்டில் நீங்கள் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினாக்கா போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்போட இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். பருப்பு பார்த்திங்கனாக்கா நம்ம கத்திரிக்காய் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போது 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற போல் தண்ணி கூடுதலாகவோ குறைச்சலாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் கரண்டியால் இப்படி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த பொடியையும் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடட்டும். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி தழைகளையும் தூவிடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்துக்குங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.